वन्दे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम् ஆரம்பிச்சிடலாம் ஒரே நிமிஷம். I'll just show the text. Yeah. ஃபர்ஸ்ட் இந்த ஃபிஃப்த் சர்க்கம் ஆரம்பிச்சு நம்ம வந்து 6 ஸ்லோகம் பார்த்தோம் முதல்ல. ஸோ காவஹ மகிஷ்யஹ ச கபீரநாதாக சஞ்சாரிதாக ஷார்ங்கபிருதா யதார்ஹம் கலிந்த கன்யாம் அவகாஹ்ய காலே கர்மாபதா சம்பதமேவ பேஜுஹு. ஸோ காவஹ மகிஷ்யஹ ச கபீரநாதாக சஞ்சாரிதாக ஷார்ங்கபிருதா யதார்ஹம். பகவான் வந்து கண்ணன் அந்த யமுன கரையில எப்படி வந்து வெயில் காலத்திலயும் வந்து மாடுகள் அங்க ஓட்டிட்டு போக முடிஞ்சது. கலிந்த கன்யாங்கர்ச்சே கலிந்த பர்வதத்திலிருந்து பிறந்தவள் அந்த யமுனை. அதனால அந்த யமுனைக்கு கலிந்தஜா அல்லது கலிந்த கிரி கன்யா இந்த மாதிரி எல்லாம் அவளுக்கு காலிந்தி அப்படின்னும் பேரு யமுனைக்கு. அப்படியே அந்த யமுனைக்குள்ள இந்த பசுமாடெல்லாம் அப்படியே இறங்கி இந்த வெயிலினுடைய ஒரு ஆபத்தை வந்து சம்பத்தா நினைச்சுதான். அது ஒண்ணும் பெரிய ஒரு விஷயமாவே அதுகளுக்கு தோணல. ஏன்னா பகவானுடைய ஒரு சாநித்தியம் அந்த இடத்துல வந்து ஏராளமான ஒரு செழிப்பு இருந்தது. மரங்கள்லாம் அப்படியே கவர் பண்ணிட்டு இருந்ததுனால அவங்களுக்கு வெயிலே தெரியாம இருந்தது. இந்த பசுமாடெல்லாம் தவிக்கல அப்படின்னு அந்த கிரீஷ்ம காலத்தை வர்ணிச்சுட்டு வர்றார். அதுல மேல கதேபி பூயிஷ்ட குணே வசந்தே கோபா சுகம் சாரித கோதனாஸ்தே கலிந்தஜானூப சமீப பாஜா காலம் கடோராதபம் அத்தியனைஷு. கடோர ஆதபம் காலம் அத்தியனைஷு. அதிநயத்தின்னு இருக்கு இல்லையா? அதினாலே எப்பவுமே நம்ம வந்து ஒரு அந்த உபசர்க்கத்தை போட்டோம்னா கிராசிங்னு அர்த்தம், தாண்டது அப்படிங்கிற மாதிரி. அதிநயதி அப்படின்னா நயத்தின்னா போக்குகிறார்கள், அதாவது காலத்தை போக்குறதுங்கிற மாதிரி. காலம் நயதி, காலம் அதிநயத்தின்னா காலத்தை அந்த காலத்தையும் தாண்ட முடிஞ்சது அவளால. என்னத்தினால அப்படின்னா கடோர ஆதபம் காலம், கடோரமான ரொம்ப ஒரு தீவிரமான ஒரு வெயில் காலத்தை கூட அவர்களால அந்த கோபர்கள் இருக்காளே அந்த இடையர்கள் அவர்களால வந்து தாண்ட முடிஞ்சுது அப்படிங்கிறார். யூஸ்வலி நமக்கு வந்து சீசன்ஸ் எடுத்து பார்த்தோம்னா அதுல வந்து ஸ்ப்ரிங் சீசன், அதாவது வசந்த ரித்துவில தான் ரொம்ப எல்லாம் குளுமையா இருக்கும். ஸ்ப்ரிங் வேற, அதனால உங்களுக்கு வந்து எல்லாம் புத்துணர்ச்சியோட எல்லாரும் இருப்பா. அது வந்து பூக்க ஆரம்பிக்கும், ஒரு தளிர் வைக்கும், அதுல ஒரு சந்தோஷம் இருக்கும். வெயில் காலம் வரும்பொழுது எப்படா இந்த வெயில் தாண்டுவோம் நம்ம அப்படின்னு தான் ஒரு நினைப்பு இருக்கும். இவாளுக்கு அந்த மாதிரி இல்லையா. பூயிஷ்ட குணே வசந்தே கதே அபி, அதை முதல்ல எடுத்துட்டுறணும். சோ பூயிஷ்ட குணே, பூயிஷ்ட குணம்ங்கிறச்சு ஏராளமான செழிப்பு இருக்கக்கூடிய வசந்த காலம் கதே அபி சென்ற பொழுதிலும். அந்த பூயிஷ்ட குணங்கிறதுக்கு வந்து அபய தீட்சிதர் வியாக்கியானத்துல எப்படி போடுறாருன்னா ஏராளமான குணங்கள். ஒரு நிமிஷம். சு அல்ல சாரி ஸ்வதஹ திருண கண சலில சமிருத்தயாதி குணப்பிரச்சுரே, சமிருத்தியாதி குணப்பிரச்சுரே, அந்த இடத்துல இது இருக்கணும். சோ ஸ்வதஹ இயற்கையாவே வசந்த ருத்துல எப்படின்னா நிறைய உங்களுக்கு செழிப்பு இருக்கும். திருணகணம் புல்லு இருக்கும், ஒரு சலிலம் ஜலம் இருக்கும், அதனால கவலை இருக்காது. இந்த இந்த குணங்கள் கொண்ட வசந்தே கதே அபி, வசந்த ருத்து போன பிறகு கூட கிரீஷ்ம காலம் இப்போ ஆனாலும் சுகம் கோபாக சாரித கோதனாக தே கோபாக சாரித கோதனாக சுகம் சாரித கோதனாக. இப்ப ஏன் வந்து வெயில் காலம் அவளுக்கு கஷ்டமா இருக்கும்? இந்த பசுமாட்டெல்லாம் மேய்ச்சுண்டு அவைகளுக்கு புல்லு தேடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், காஞ்சு கிடக்கும் பூமி எல்லாம். அப்படி இல்லாத இங்க வந்து சுகமா அனாயாசமாக அந்த மாடெல்லாம் மேய்க்கிறதுக்கு அவளால முடிஞ்சுதான். அனாயாசேன சுகம் யதா சியாத்து ததா, எப்படி வந்து ரொம்ப சுகமாக சாரித மேய்க்கப்பட்ட கோதனாக அந்த பசுமாடே அவர்களுக்கு செல்வமாக உள்ளன. அப்பேற்பட்ட அந்த கோபர்கள், இது கோபர்களுக்கு அட்ஜெக்டிவ். சோ சுகம் சாரித கோதனாக தே கோபாக. வசந்த ருத்து போனா கூட தன்னுடைய அந்த பசுமாடு செல்வம் இருக்கே, அந்த பசுமாட்டு செல்வங்களை ரொம்ப சுகமாக மேய்க்க வைக்க முடிஞ்சது அவளால. ஏன்னா பகவானுடைய சாநித்தியத்துல எல்லா இடத்துலயும் செழிப்பு இருந்தது. சுகம் சாரித கோதனாக என பகவத் ஆக்ஞயா கிரீஷ்மே அபி வனசிய திருணாதி பூர்ணத்தையாங்கிற
பகவானுடைய ஆணை அந்த இடத்துல கண்ணன் மேய்க்கிறான் மாட. அதனால வந்து வெயில் காலத்துல கூட வந்து காயவே காயல்ல, பூமி அப்படியே செழிப்பா இருக்கு, எவர் கிரீனா இருக்கு அந்த யமுனக்கரை. அதனால சுகமா அவளால வந்து இந்த வேலையை பண்ண முடிஞ்சுதான். அப்படி இருக்கிறதுனால கலிந்தஜானூப கலிந்தஜா அனூப சமீப பாஜகா கோபாகா, இதுவும் கோபாகா தான். கோபாகாக்கு அட்ஜெக்டிவ். கலிந்தஜா யமுனை, யமுனையினுடைய அனூபன்னு ஒரு வார்த்தை இருக்கு. அனூபன்னா கச்சம்னு பேரு, அதாவது அந்த பொதர்கள் இருக்கு இல்லையா, அந்த பொதருக்கு வந்து அனூபன்னு பேரு. உபப்பிரதேசம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அனூபங்கிறது சம்திங் விச் இஸ் சிச்சுவேட்டட் நியர் த வாட்டர். சோ ஒரு இந்த மார்ஷி லேண்ட்ஸுக்கு சொல்றோமே, அதுக்கு வந்து அனூபன்னு பேரு. அந்த அந்த ஜலத்துக்கு பக்கத்துல உங்களுக்கு வந்து நல்ல தண்ணி ஊறி இருக்கிறதுனால அந்த ஜலத்துல இருந்து வரக்கூடிய அந்த சைத்தியம் வேற இருக்கும். அதனால அந்த இடத்தை சேவிக்க கூடியவர்களான இந்த கோபர்கள். சோ கலிந்தஜா நூப சமீப பாஜகா, கலிந்தஜா யமுனை, யமுனையினுடைய அனூப அப்படின்னா கச்ச உபகண்டம், அந்த புதர்கள் இருக்கே அந்த ஜலம், அந்த சேற்று பகுதி மாதிரி இருக்கக்கூடிய அந்த இடங்கள்ல இந்த மேங்க்ரோவ்ஸ் எல்லாம் சொல்றோம் இல்லையா, கல்கட்டா பக்கத்துல, அதெல்லாம் அந்த மாதிரி மார்ஷி லேண்ட்ஸ்ல வளரக்கூடிய அந்த மாம்பழம் மரங்கள் தானே அதெல்லாம். அண்ட் அங்க நல்ல இதுவா இருக்கும் உங்களுக்கு, செழிப்பாவும் இருக்கும், ஏன்னா வர்டைல் லேண்ட் அதெல்லாம். அதனால அந்த இடத்துல யமுனா அனூப, யமுனா அனூப அந்த பிரதேசங்களுக்கு சமீப பக்கத்தை சேவிப்பவர்கள், பாஜகான அதில் இருந்து கொண்டு இருப்பவர்களும் இந்த கோபர்கள். கடோர ஆதபம் காலம் அத்தியனைஷு, கடோர ஆதபம் ரொம்ப உக்ரமான இருக்கக்கூடிய வெயில் காலத்தையும் அத்தியனைஷு அதை தாண்டினார்கள். ரொம்ப சுலபமா அவளால தாண்ட முடிஞ்சது. சோ என்னாச்சு, ஏராளமான செழிப்போட இருக்கக்கூடிய வசந்த காலம் இல்லை, இப்போ போயிடுத்து. ஆனாலும் இந்த கோபர்கள்லாம் ரொம்ப சுகமாக பகவதாக்ஞையினால அங்க வந்து அப்படியே புல்லனுடைய புல்வெளி ஜாஸ்தியா இருக்கு, ஆகையினால தன்னுடைய பசுமாட்டுக்களை அவளால மேய்க்க முடிஞ்சது. அப்படி அந்த கோபர்கள் எப்ப பார்த்தாலும் யமுனக்கரை பக்கத்திலேயே இருந்துட்டு இந்த வெயில் காலத்தை ஈஸியா அவளால கடக்க முடிஞ்சது. இந்த கதேபி பூயிஷ்ட குணே வசந்தே கோபாஹ சுகம் சாரித கோதனாஸ்தே கலிந்தஜானூப சமீப பாஜஹ காலம் கடோராதபம் அத்தியனைஷு விதேனிரே ஜங்கம தாம கல்பைஹி அனோபிரத்யாசித சத்வராணி நிதாக வருஷானுகுணானி கோபாஹ ஸ்தானானி கோவத்ஸ குணோச்சிதானி. அங்க இந்த கோபர்கள் என்ன பண்றான்னா, ஸ்தானானி விதேனிரே, சில ரொம்ப கோவத்ஸ குண உச்சிதானி, கோவத்ஸ பசுமாடுகளுக்கும் அதனுடைய ஒரு வத்ஸ கன்றுகளுக்கும் அவைகளுக்கு குண உச்சிதானி, குணங்கரிச்சு கயறுன்னு அர்த்தம். குணங்கள்னா குவாலிட்டிஸ்னு சொல்றோம், இந்த இடத்துல வந்து கயறுன்னு எடுத்துக்கணும், பந்தனம். சோ ஒரு கயத்தை போட்டு அவளை கட்டுவதற்கு ரொம்ப உச்சிதமாக இருக்கக்கூடிய ஸ்தானங்களை விதேனிரே செய்தார்கள். இப்ப மழை காலமா இருக்கட்டும் வெயில் காலமா இருக்கட்டும், ரெண்டுத்துக்குமே நமக்கு ஷேடு வேணும், சாயா வேணுமோ இல்லையோ, நிழல் வேணுமோ இல்லையோ. அந்த நிழல் வந்து இங்க ப்ரொவைட் பண்றதுக்கு என்ன பண்றான்னா, இவ வந்து பெரிய பெரிய வீடு மாதிரி இருக்கக்கூடிய தன்னுடைய அந்த சகடம், அதாவது கார்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வண்டி எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு அடுக்கிற மாதிரி, இந்த பிக்னிக்கு வந்து எல்லாரும் பார்க்கிங் பண்ணுவாளோ இல்லையோ, அந்த மாதிரி இவ வந்து வண்டி எல்லாத்தையும் எடுத்துட்டு வராளாம். அந்த வண்டிய வந்து எடுத்துட்டு வந்து இந்த நான்மாட கூடல்னு அந்த 4 ரோடு வந்து சேர்ற இடம் இருக்குமோ இல்லையோ, அந்த சேர்ற இடத்துல கொண்டு வந்து எல்லாரும் பார்க் பண்ணிட்டான். பார்க் பண்ண உடனே அங்கங்க வந்து மாடை கட்டுறதுக்கு வசதியா போயிடுத்து, பசுமாட்டையும் கன்றுகளையும் அது அந்த ஸ்தானங்களை செய்தார்கள். அது எதுக்கு? நிதாக வருஷா அனுகுணானி, நிதாக வெயில்ல இருந்து நமக்கு வந்து அந்த வண்டிக்கு அடியில போய் படுத்துன்றோம், மாடுகள்லாம் வெயில் தாங்காத, அதுக்கு வந்து சாயா வேணுங்கிறதுனால அங்க போய் படுத்துக்கிறது. வருஷா மழை காலமா இருந்ததுன்னா அது அங்க போய் படுத்துக்கிறதா. இந்த மாதிரி விசித்திரமாக அவ வந்து சில கூடாரம் மாதிரி அப்படி பண்ணா, ஒரு பார்க்கிங் ஸ்பாட் மாதிரி. இந்த இங்கெல்லாம் வந்து இந்த ஆர்வின்னு உண்டு, ரெக்ரியேஷன் வெஹிக்கல்னு உண்டு. இந்த ஆர்விஸ் எப்படின்னா
பெரிய ஒரு ட்ரக்கு, அது அதாவது நம்மளே ஓட்டின்னு போலாம், ட்ரக்கு இதெல்லாம் இல்ல, ஒரு ஒரு இது மாதிரி இருக்கும். அதுக்குள்ளேயே வந்து படுத்துக்கிறதுக்கு 2 பெட் இருக்கும், ஒரு ஒரு பாத்ரூம், வாஷ் பேசின், கிச்சன் எல்லாமே. இட் இஸ் எ ஹவுஸ் ஆன் வீல்ஸ். இந்த ஹவுஸ் போட் எல்லாம் காஷ்மீர்ல அந்த காலத்துல உண்டு, இப்போ இருக்கு ஹவுஸ் போட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கேரளாலயும் இருக்கு, காஷ்மீர்லயும் இருக்கு. அந்த மாதிரி பெரிய பெரிய வண்டிகளா இதெல்லாம். அதான் சொல்றேன், ஜங்கம தாம கல்பைஹி அனோபிகிங்கிற இந்த அனோபிகினா அனஸ்னா வண்டின்னு அர்த்தம். பாருங்க, அனோபிகி ஷகடைஹி சகாராந்த பதம் அது. சோ அனோபிகி மனோபிகின்னு சொல்ற மாதிரி அனோபிகி, அனஸ்ங்கிறது வண்டி. வண்டிகளினால் இந்த வண்டிகள் எப்படி இருந்ததுன்னா ஜங்கம தாம கல்பைஹி, ஜங்கமான நடந்து போற, அதாவது இப்போ இது சொல்றோம் இல்லையா, நடக்கிற மாதிரி இருக்கக்கூடிய அதி விபுலதையா சஞ்சாரி கிரக துல்லியைகி, நடக்கும் வீடுகள் மாதிரி இருந்தனவா அந்த வண்டிகள். ஜங்கம தாம கல்பைகி, நடக்கும் தாம வீடு, கல்பப்புங்கிறது ஒரு பிரத்யம் இந்த இடத்துல. இந்த கல்பப்பு சேர்ந்தா சதிருஷார்த்தம் வரும். சோ ஜங்கம தாம கல்பைகிங்கிறச்சு நடமாடும் வீடுகள் போல் இருக்கும் அனோபிகி வண்டிகளினால், அந்த அத்தியாசித சத்வராணி வண்டிகளினால் அமைக்கப்பட்ட சத்வரங்கள், அதாவது நாலு ரோடு கூடுற இடம், அந்த கூடுற இடத்துக்கு வந்து அந்த சத்வரம்னு பேரு. அப்படி அந்த சத்வரங்கள்லாம் வந்து அத்தியாசிதம் அமைக்கப்பட்டன. எவைகளினால்? இந்த மாதிரி நடமாடும் வீடுகள் போல இருக்கக்கூடிய அந்த வண்டிகளினால் அத்தியாசித்த சத்வராணி அமைக்கப்பட்ட அந்த அங்கணம், பிராங்கணம்னு சொல்றோம், அவைகள் நிதாக வருஷ அனுகுணானி, வெயில்ல இருந்தும் வருஷா மழையிலிருந்தும் மழைக்கும் உகந்ததாக இருக்கக்கூடிய. சோ கிரீஷ்ம அண்ட் வருஷா சமயோகோ அனுகூலானி, இந்த 2 சமயத்திற்கும் உகந்ததாக இருக்கக்கூடிய கோவத்ச உச்சிதானி குண உச்சிதானி, கோ பசுமாடு அவைகளினுடைய கன்றுகள், வத்ச அவைகளை கட்டுவதற்கு, குண ஒரு கயத்தை போட்டு கட்டுவதற்கு, உச்சிதானி உகந்ததாக இருக்கக்கூடிய ஸ்தானானி இடங்களை விதேனிரே செய்தன. சோ இவ வந்து தன்னுடைய மேபி அந்த மாட்டுக்கொட்டா வாஸ் நாட் சோ ஸ்ட்ராங் இனஃப் டு ப்ரொடெக்டா இருக்கலாம், இல்லைன்னா அவ வந்து வீட்டுல வாசல்லையே கட்டியிருப்பாளா இருக்கும். இப்போ இந்த வருஷா காலத்திலையும் உங்களுக்கு இந்த காலத்திலையும் ரெகுலர் மழை காலத்திலையும் அந்த பசுமாடெல்லாம் வந்து இது பண்ணணும்னா, ப்ரொடெக்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி வண்டியை கொண்டு வந்து அவ நிறுத்திவிடுறான். அது மாட்டுக்கு நிம்மதியா அதுக்கு அடியில அங்க வந்து உட்காந்துட்டு இருக்கு. அதுதான் இதெல்லாம் இந்த ஆர்வி மாதிரி, ட்ரெய்லர் ஹோம். விதேனிரேங்கிறது வந்து இப்போ லிட்லகாரம், தனோதி விதனோத்தினா செய்கிறான்னு அர்த்தம். சோ விதனோதி விதனுதே அது வந்து உபயபதி, அதனால உங்களுக்கு ஆத்மநேபதியில இருக்கு. சோ விதேனிரே கோபாகா விதேனிரே. விதேனிரே ஜங்கம தாம கல்பைஹி அனோபிஹி அத்தியாசித சத்வராணி நிதாக வருஷானுகுணானி கோபாகா ஸ்தானானி கோவத்ச குணோச்சிதானி. அப்படி சில இடங்களை அவ வந்து கல்பிச்சாளா. அடுத்தது அகால கால்யேன பரேண பும்சா சாமியம் கதானாமிவ வல்லவீனாம் சுகாய சர்வே சமயா பபூவுஹு ஸ்வை ரவிச்சின்ன குணைர் விசேஷைஹி. சொன்னேன் இல்லையா, எப்படி ஒரு எல்லா மகாகாவியங்களிலையும் உங்களுக்கு வந்து ரித்து வர்ணனைங்கிறது இருக்கணும், வாஸ்தவம் தான். அது வந்து ஒரு ரூல், அந்த ரூலை ஃபாலோ பண்ணி எல்லாரும் பண்ணுவா. அதுல வந்து நமக்கு இது இல்லை, ஆனா ஒரே மாதிரி இருக்காது. எல்லாத்துலயுமே ரித்து வர்ணனை இருக்குன்னா, சிசுபாலவதத்துல இருக்கிற ரித்து வர்ணனை வேற, நைஷதத்துல இருக்கிறது வேற, இதுல இருக்கிறது வேற. இங்க வந்து இன்னும் சுவாரஸ்யம் ஜாஸ்தி. ஏன்னா கண்ணனை குறிச்சு நமக்கு வந்து வர்ணிக்கிறதுனால நமக்கு பர்முடேஷன் காம்பினேஷன்ல இன்னும் நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கிறது. ஏன்னா பகவத் ஸ்வரூபமா இருக்கிறதுனால அங்க வந்து இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள் கிடைக்கிறது நமக்கு. அதுல ஒண்ணு இது. அகால கால்யேன பரேண பும்சா சாமியம் கதானாமிவ வல்லவீனாம் சுகாய சர்வே சமயா பபூவுஹு ஸ்வைஸ்வைர் அவிச்சின்ன குணைஹி விசேஷைஹி. சர்வே சமயாக,
எல்லா சமயமும் இருக்கும் இல்லையோ, அதாவது 6 ரித்துக்கள்னு சொல்றோம். வசந்த, கிரீஷ்ம, வருஷா, சரத்து, ஹேமந்த, சிசிரம்ங்கிறோம். இந்த எல்லா சமயங்களுமே சுகாய பபூவுகு, சுகத்திற்காக ஆகிவிட்டன. ஏதோ நமக்கு வந்து ஒண்ணுத்துல இது நன்னா இருக்கும், ஒரு சீசன்ல இது நன்னா இருக்கும், இன்னொரு சீசன்ல அது நன்னா இருக்கும்னு நம்ம வந்து பிரிச்சு பிரிச்சு நம்ம அனுபவிப்போம். ஆனா இங்க கண்ணனுடைய மகிமையில என்ன ஆயிடுதுன்னா, பரேண பும்சா சாமியம் கதானாம் வல்லவீனாம் சுகாய சர்வே சமயாக பபூவு. எல்லா சமயத்தையும் வந்து அனுபவிக்கிறச்சே நம்ம வந்து இஃப் வி ஆர் அஃபெக்டட் பை தோஸ் ருத்துஸ், அந்த சீசன்னால நம்ம அஃபெக்ட் ஆகிறோம் வச்சுக்கோங்களேன், அப்படின்னா நமக்கு வந்து அந்த திதிக்ஷா இல்லைன்னு அர்த்தம். திதிக்ஷாங்கிறச்ச என்ன, பொறுத்து கொள்ற ஒரு சுபாவம்ங்கிறோம். ஐயோ ரொம்ப வெயிலா இருக்கு, பொறுத்துக்கவே முடியலங்கிறோம். இல்ல ரொம்ப குளிர்றதுங்கிறோம், ஸ்வெட்டரை போட்டுக்கிறோம், மங்கி கேப்பை போட்டுக்கிறோம். இது இல்ல அப்படியே வெடிக்கிறதுங்கிறோம். ஏதோ நமக்கு வந்து இரிட்டபிள் குவாலிட்டி, அதை பொறுத்துக்க முடியாத குவாலிட்டிங்கிறது எல்லா சீசன்லயும் நமக்கு வந்து ஒப்பா இருக்கு. ஆனா இங்க என்ன எடுத்து, இந்த கோபிகைகள் இருக்காளே வல்லவினாம், வல்லவி ஜன, அந்த பெண்களுக்கு பகவானோட ஒரு சாமியம் ஏற்பட்டுருது பாருங்க. எத்தனை விஷயத்தை இங்க கொண்டு வர்றாரு பாருங்க. இதுல வந்து அங்கனாம் அங்கனாம் அந்தரே மாதவா மாதவம் மாதவன் சாந்தரேங்கனா அப்படின்னு கிருஷ்ணகரணாமிர்தத்துல சொல்லுவார். ராசலீல எப்படி போச்சுன்னா, ஒவ்வொரு கண்ணன், அது அடுத்தது ஒரு கோபிக்கை, அடுத்தது ஒரு கண்ணன், அடுத்தது ஒரு கோபிக்கை, இப்படி அங்கனாம் அங்கனாம் அந்தரே மாதவா, நடுவுல ஒரு கண்ணன், ஒவ்வொரு கண்ணனுக்கும் நடுவுல ஒரு பெண்ணா, இப்படி அவ அமைச்சிருந்தா. இது ஒண்ணும் இல்ல, எல்லாருமே கோபிகைகளா இருந்தாலும் ஒருவருக்கு தன்னுடைய பக்கத்துல இருக்கிற கோபிகைய பார்த்தாலே கண்ணனா இருந்தது. அப்படி ஒரு சர்வாத்ம பாவத்துல அந்த ராசக்கிரீட நடந்தது. சர்வாத்ம பாவம் எல்லாமே கிருஷ்ண மயமா பார்த்தாவ. அப்படி பார்த்ததுனால அவளுக்கு வந்து பக்கத்துல இருக்கிறவ வந்து ஒரு கோபிகைன்னே அவளுக்கு நினைப்பில்லை. அதனால பக்கத்துல இருக்கிற கோபிக்கை கண்ணன்னு நினைச்சா, இந்த பக்கத்துல இருக்கிறவனும் கண்ணன்னு நினைச்சா. அவ கண்ணன் எப்படி பாக்குறான், தானும் பக்தனும் ஒண்ணுன்னு பாக்குறான். அதனால அவனுக்கு பக்கத்துல எல்லாமே ஈஸ்வரனாக இருந்தா கூட பக்கத்துல இதுவும் கோபிக்கை அதுவும் கோபிக்கை நானும் அப்படின்னா கண்ணன் பார்த்தான் இல்லையா. சோ உங்களுக்கு வந்து ஒரு சாமியம், சாயுஜ்யம், சாமீப்பியம், சாரூப்பியம் அப்படி ஏற்பட்டது அவளுக்கு. அப்படி ஒரு மேல் நிலைமையில இருந்தா அந்த கோபிகைகள், அவளுடைய எக்ஸ்பீரியன்ஸே டிஃப்ரெண்ட். அப்போ பரேண பும்சா சாமியம் கதானாம் இவ வல்லவீனாம், அந்த பெண்கள் கோபிகைகளுக்கு வந்து பரேண பும்சா, பரப்புமானுங்கிறது பரமபுருஷா, பரமபுருஷனான பகவான் கிருஷ்ணன், அந்த விஷ்ணு கிருஷ்ணனுடைய அவதாரத்துல வந்திருக்கக்கூடிய கண்ணன், அவனுடன் கூட சாமியம் கதானாம் அப்படியே ஒரு ஒப்புதல் அடைந்து விட்டார்கள். வேற டிஃபரன்ஸே தெரியலையா அந்த இடத்துல. புண்ணிய பாப்பே விதூய நிரஞ்சனகா பரமம் சாமியம் உபைத்தின்னு ஸ்ருதியில இருக்குங்கிற. உபே வித்வான் புண்ணிய பாப்பே விதூய, இதுல முண்டகோபனிஷதோன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. புண்ணியம் பாபம் இவர் ரெண்டுத்தையும் நம்ம வந்து விளக்கிட்டோம்னா, ஒரு வித்வான், அதாவது நித்தியானித்திய வஸ்து விவேகம் தெரிஞ்ச ஒருவன், நிரஞ்சனகா எந்த ஒரு பற்றுதலும் இல்லாமல், ஒரு குணங்களுடைய விசேஷமும் இல்லாம, இந்த இந்த பொறுத்துக்கணும் அந்த மாதிரி, அதாவது திஸ் அஃபெக்ட்ஸ் மீ, அந்த மாதிரி ஒரு டிஃபரன்ஸ் இன் சுகதுக்கே, சுகம் துக்கம், லாபம் அலாபம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவனுக்கு வந்து பற்றுதலே கிடையாது. அப்ப நிரஞ்சனகா சன்னு பரமம் சாமியம் உபைத்தீன, பரபிரம்மத்துடன் கூட ஒரு ஒப்புதலை அடைந்து விடுகிறான். அதாவது he becomes one and the same with the ultimate supreme entity. அது வந்து உபனிஷத் வாக்கியத்தை இங்க வந்து நமக்கு ரிமைண்ட் பண்றது. பரேண பும்சா சாமியம் கதானாம் வல்லவீனாம், அந்த பெண்களுக்கு சர்வே சமயாக எல்லா ரித்துக்களும் சுகாய பபூவு, சுகமே இருந்தது. ஏன்னா பரம்பொருள்ங்கிறது வந்து ஆனந்த ஸ்வரூபம், சுகஸ்வரூபம், எப்பொழுதுமே அந்த ஆனந்தத்துல தலைச்சிருக்கக்கூடிய ஒரு அல்டிமேட் ரியாலிட்டிங்கிறோம். அதுதான் பரப்புமானு. அவனோட இவாளுக்கு வந்து ஒரு சாரூப்பியம் சாமீப்பியம் எல்லாம் வந்துருத்து, சாயுஜ்யம் வந்துருத்துன்னா இவர்களுக்கும் வந்து ஒரு பரப்புமான் மாதிரிதானே இருப்பா. அப்போ காலம் அவங்கையில அகால கால்யேனங்கிற அந்த புமானுக்கு, அதாவது பகவானுக்கு இங்க அட்ஜெக்டிவ் எப்படின்னா, காலத்தினால
அகால்யம், அந்த ஆவ தூக்கி இந்த ரெண்டாவது பதத்தோட நம்ம சேர்த்துன்றணும் அங்க. அகால கால அகால்யா. சோ காலேன காலயித்தும் அசக்கியா இத்தியர்த்தா. காலத்தினால அவன் வந்து அசைக்க முடியாது, அவனை தூண்ட முடியாது கண்ணனை, பகவானோ இல்லையோ, அதனால அவன் காலத்துக்கு கட்டுப்பட்டவன் அல்ல. அப்ப பகவானோட சாமியம் ஏற்பட்டுருச்சுன்னா இவாளுக்கு மாத்திரம் காலம் அஃபெக்ட் பண்ணுமா என்ன? இவாளுக்கும் காலம் அஃபெக்ட் ஆகாது. ஒரு பெரிய யோகிக்கு எப்படி எந்த ஒரு சமயமும் அவனை அஃபெக்ட் பண்ணாதோ அந்த மாதிரி இந்த கோபிகைகளை பாக்குற. அதனால்தான் பெரிய பெரியவா வந்து ராசக்கிரீடைய வந்து கிரீட அந்த அந்த பஞ்சாத்திய ராச பஞ்சாத்தியாய படிக்கணும்னு ஜெயதேவர் அஷ்டபதியை சொல்லி அவர் கேட்டிருக்கார். ஏன்னா அது வந்து ஒரு ஜீவாத்மா பரமாத்மாவனுடைய ஒரு ஒரு சங்கமத்தை அங்க வந்து காமிக்கிறதுன்னுட்டு அதுவும் ஒரு ஒரு ஆஸ்பெக்ட் அது. அகால கால்யேன காலத்தினால் இது பண்ண முடியாத, அதாவது தூண்ட வைக்க முடியாதவராக இருக்கும் கண்ணன். அந்த கண்ணனுடன் சாமியம் கதானாம் இவ வல்லவீனாம், சாமியம் அடைந்தது போல் இருக்கக்கூடிய இந்த பெண்களுக்கு சர்வே சமயாக எல்லா சமயங்களும் சுகாய பபூவகோ. ஆனா அந்த ஒவ்வொரு சமயத்துக்கும் வேற வேற விசேஷங்கள் உண்டோ இல்லையோ. ஸ்வைஸ்வைஹி அவிச்சின்ன குணைஹி விசேஷைஹி, அந்தந்த பலம் புஷ்பம். ஸ்வைஸ்வைஹி குணைஹி, ஒரு ஒரு குவாலிட்டிஸ் இருக்கும் அவைகளுக்கு. அவிச்சின்ன குணம்னா ஒரு எப்பொழுதுமே இருக்கக்கூடிய அந்தந்த அந்தந்த ஒரு சம்மர் சீசன் எடுத்துட்டோம்னா மாம்பழம்ங்கிறது அதனுடைய சீசனுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. சரத்காலம்னு ஃபால் சீசன் எடுத்துட்டோம்னா அது கொய்யா வருமோ என்னமோ. இந்த மாதிரி ஒவ்வொரு சீசனுக்கு நமக்கு வந்து ஒவ்வொரு பழமுங்கிறது இருக்கு, ஒவ்வொரு புஷ்பம்ங்கிறது இருக்கு. அந்தந்த புஷ்பத்துக்கு வேற சௌரபம், ஒரு வாசனை. இந்த வாசனை எனக்கு பிடிக்கும், அந்த வாசனை எனக்கு பிடிக்காதுன்னா இல்ல. எல்லாத்தையும் ஒரே நிலைமையில ஒரு ஒரு யோகி எப்படி வந்து சமச்சித்தத்தோட அனுபவிப்பானோ அந்த மாதிரி இவாளுக்கு வந்து எல்லாமே சுகமாக இருந்தது, எல்லா ரித்துக்களும். ஸ்வைஸ்வைஹி தன் தன் அவிச்சின்ன குணைஹி, அந்தந்த காலத்திற்கு விச்சின்னம்னா விலகிறது, தட் இஸ் இட் இஸ் நாட் ஃபவுண்ட் டியூரிங் தட் சீசன். அவிச்சின்ன குணம்னா இட் இஸ் நாட் செப்பரேட்டட் பை இட்ஸ் குவாலிட்டிஸ். அந்தந்த காலம் இல்ல, கண்ணனுடைய மகிமையினால வருஷா காலமும் வசந்தம் மாதிரி இருந்தது, சிசிரமும் வசந்தம் மாதிரி இருந்ததுன்னு இல்ல. அந்தந்த காலம் அதனுடைய குணங்கள்னால விலகாமல் இருந்தது. அந்தந்த குண விசேஷங்கள் இருக்கும் இல்லையோ, டிஃபரன்சஸ் இன் தட் பர்டிகுலர் சீசன் அதோட சேர்ந்துதான் இருந்தது. சேர்ந்து இருந்தா கூட எல்லாமே அனுபவிக்கத்தக்கதாக இருந்தது, சுகமாக இருந்தது அவர்களுக்கு. அதுதான் அவிச்சின்ன குணைகின, எப்பொழுதுமே அதோட அசோசியேட்டட் வித் இட்ஸ் நேச்சுரல் குவாலிட்டிஸ் தட் ஆர் பிரசன்ட், தட் வி see during that particular season. அப்படி எடுத்துக்கணும். அதனால அந்த தன் தன் குணங்களுடன் கூட சர்வே சமயாக எல்லா சமயங்களும் சுகாய பபூ. அழகா இருக்குல்ல. அகால கால்யேன பரேன. ஏன்னா பகவான் வந்து காலத்தினால, காலத்தின் கோலம் அவனை ஒன்றும் பண்ணாது. அது வந்து விஷ்ணு புராணத்திலயும் இருக்கு, பாகவதத்திலயும். காலம்ங்கிறது ஒரு ஸ்வரூபம் பகவானுக்கு. அந்த ஸ்வரூபத்தை எடுத்துட்ட உடனே மாயைக்கும் ஒரு க்ஷோபம் ஏற்படுறது, அந்த குணங்கள் ஏற்படுறது. அதுக்கப்புறம் தான் சிருஷ்டி கிரமம் ஆரம்பிக்கிறது. சரியா? சோ அகால கால்யேன பரேண பும்சா சாமியம் கதானாமிவ வல்லவீனாம் சுகாய சர்வே சமயா பபூவு ஸ்வைஸ்வைர் அவிச்சின்ன குணைஹி விசேஷைஹி. அடுத்தது சுதா பிளவஸ் சுதா பிளவஸ்வைர சகீம் அபிக்யாம் வனாஸ்ருதே வருஷதி கிருஷ்ண மேகே மத்தியந்தினேபி ஆததிரே விஹாரான காவஹா பிரகாமம் கத கர்ம தாபாக. முன்னாடி வந்து எல்லா சமயங்களும் ஒரு ஒரு இதுவா இருக்குன்னு சொல்றோம், அதாவது சுகமாக இருந்தது அந்த பெண்களுக்குன்னு சொன்னோம், கோபிகைகளுக்குன்னு. ஏன்னா கண்ணனோட சாமியம் ஏற்பட்டுருது. அந்த ஒரு மிக்ஸ்சர் இருக்கும் இல்லையோ, அந்த மிக்ஸ்சரை வந்து இங்க காண்பிக்கிறார். பகவானுங்கிற மேகம் வருஷிக்கிறதான் எப்போ கிரீஷ்ம காலத்துல. சம்மர் சீசன்ல உங்களுக்கு மழையே இருக்காது. ஆனா இங்க வந்து என்ன மழை இருக்குன்னா அப்படியே அமிர்தம் போல கண்ணனுங்கிற மேகம் அங்க வருஷிக்கிறது.
போருமா? அப்போ எப்படி இருக்கும்? மத்தியான வேளையில கூட ஜாலியா விளையாடுறதா இந்த பசுமாடெல்லாம். அதான் இந்த ஸ்லோகத்துல. சீசனல் டிஃபரன்ஸ் எப்படி பாருங்க, சப்ஜெக்ட் மேட்டர் சேஞ்சஸ் த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த சீசன். அதுதான் எனக்கு இங்க சுதா பிளவஸ் வைர சகீம் அபிக்யாம் வர்ஷதி சதி கிருஷ்ண மேகே, கண்ணன் எனும் ஒரு மேகம். ரூபகம் அந்த இடத்துல கிருஷ்ணஹா ஏவ மேகா, அவன் தான் ஒரு காலமேகம் மாதிரி அவன் வந்து இருந்துட்டு இருக்கான். ஏன்னா காலமேகம்ங்கிறது நல்ல கருமையாக இருக்கும், இன்னொன்னு நல்ல ஒரு மழையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நமக்கு வந்து இந்த வெயில்ல இருந்து ஒரு ரிலீஃப் வர மாதிரி இருக்கும் அந்த ரெய்னி சீசன் இல்லையா? சோ கிருஷ்ண மேகே வனாஸ்ருதே கிருஷ்ண மேகே வருஷதி சதி. வன ஆசிரிதே அந்த பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய கண்ணன் எனும் ஒரு மேகம் தன்னுடைய அபிக்யாம் வருஷதி சதி, தன்னுடைய அழகை காந்தியை பொழியும் பொழுது, அந்த காந்தி எப்படி இருக்கு அவனுடைய காந்தி அப்படின்னா, சுதா பிளவ ஸ்வைர சகீம், அந்த சுதா அமிர்த பிளவம், பிளவம்னா ஸ்நானம், அமிர்த ஸ்நானம், அதுக்கு வந்து ஒரு ஸ்வைர அந்த ஸ்நானத்தினுடைய ஒரு அதை அந்த அமிர்த ஸ்நானத்தை செய்கின்றதான ஒரு சகி. இந்த அர்த்தம் தனித்தனியா பார்க்கும் பொழுது எப்படின்னா, அமிர்த ஸ்நான ஸ்வாச்சந்திய சகின்னு போட்டிருக்காரு. ஸ்வைரங்கரிச்சு தானாக போகிறதுன்னு அர்த்தம். தானாக போகும் தன்மை, அதாவது இண்டிபெண்ட் குவாலிட்டி சொல்றோமே, அதுதான் அந்த இண்டிபெண்ட் குவாலிட்டிக்கு சகியா இருக்கு இப்படின்னு ஒரு ஒரு இது இருக்கு. அப்படி புரிஞ்சுட்டா நமக்கு வந்து அர்த்தமே பண்ணிக்க முடியாது, இந்த பதத்துக்கும் அர்த்தம் பண்ண முடியாது, ஸ்லோகத்திலையும் அது என்ன ஒரு கனெக்ஷன் நமக்கு புரியாது. அமிர்த ஸ்நானம்ங்கிறது தானா நம்ம மேல வழியறதோ இல்லையோ, அது என்னைக்காவது இப்போ நமக்கு வந்து திடீர்னு ஒரு ஹாப்பினஸ் வருது, ஒரு அப்படியே அமிர்தத்துல முழுகி எழுந்தா மாதிரி ஒரு ஒரு சந்தோஷம்ங்கிறோம். ஒரு பெரிய அவார்டு யாருக்கோ கிடைச்சது, இல்ல நம்ம குழந்தைக்கு ஒரு அவார்டு கிடைச்சது, ஒரு ஸ்டேஜ்ல பாக்குறோம், என்னமோ நம்ம பண்றோம் வச்சுக்கோங்களேன். அப்போ அப்படியே அமிர்த மழை தானாக விழுந்தாற் போல் நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்குமோ இல்லையோ, அதற்கு ஒப்ப ஒரு காந்தியாக இருக்கான் பகவானுடைய காந்தி. அதான் இங்க சொல்ல வரும். சுதா பிளவ ஸ்வைர சகி, சகின்னா அதுக்கு அதை கொடுப்பதாக இருக்கும். ஒரு ஒரு அமிர்த மழையை பொழிவதற்கு, அமிர்த மழைக்கு சகி போல் இருக்கக்கூடிய காந்தி. விச் மீன்ஸ் இந்த காந்திய பார்த்தாலே அந்த காந்தி எங்கும் பரவி இருப்பதனால எங்க பார்த்தாலும் அமிர்தத்தினுடைய ஒரு குளியல் தான் ஏற்படுறது. அப்படி பகவான் வந்து மழை மேகம் வந்தா மழை பொழியணும், இங்க வந்து அமிர்த தாரா பொழிஞ்சதுன்னா மேகம் எப்படி இருக்கும்? இங்க அந்த அமிர்த தாராங்கிறது எது? பகவானுடைய அபிக்யா, அபிக்யான காந்தி. சுதா பிளவ ஸ்வைர சகீம் அபிக்யாம் வனாஸ்ருதே கிருஷ்ணமேகே வருஷதி சதி. அந்த பிருந்தாவனத்துல இருக்கக்கூடிய கண்ணன் எனும் ஒரு மேகம் அமிர்த மழையை போல், அமிர்த ஸ்நானம் போல அதுக்கு சகியாக விளங்கக்கூடிய தன்னுடைய காந்தியை வருஷிக்கும் பொழுது ஸ்டேஜ் செட் ஆயிடுதா? இப்ப என்ன ஆறுது? காவஹா பசுமாடுகள், கத கர்ம தாபாக பிரகாமம் மிகவும் விஹாரானு ஆததிரே மத்தியந்தினே அபி, மத்திய நடுப்பகல்ல உங்களுக்கு வந்து எப்படி இருக்கணும்? உச்சி வெயிலுங்கிறோமே, உச்சி வெயில்லன்னா எப்படி அப்படியே துவண்டு போகணுமா இல்லையா? அந்த பசுமாடெல்லாம் தாங்க முடியாதவைகளுக்கு நாக்கு தொங்க போட்டு அப்படி இருக்கும் இல்ல அந்த பசுமாடு. அது வந்து இங்க எப்படி இருக்குன்னா, மத்தியந்தினே அப்படி பகவானுங்கிற ஒரு மேகம் வர்ஷிக்கிறதே நமக்கு வேண்டாமே வேற எதுவுமே. அதனால மத்தியந்தினே அப்படி நடுநிசி நடுப்பகலில் கூட கத கர்ம தாபாக, கர்ம வெயிலினுடைய தாபம், அந்த ஹீட் அது போக்கடிக்கப்பட்டவைகள். சோ யாரிடமிருந்து அந்த வெயிலினுடைய தாபமானது விலகிவிட்டனவோ அப்படிப்பட்ட அந்த காவகா பசுமாடுகள் பிரகாமம் இஷ்டப்படி இல்ல மிகையாக விஹாரானு விளையாட்டுக்களை ஆததிரே, ஆததிரேன்னு விளையாடின செய்தன அப்படின்னு அர்த்தம். அதுவும் லிட்லகாரம் தான் அங்க ஆததிரேங்கிறது. சோ மத்தியந்தினே அப்படி ஆததிரே விஹாரான் காவ பிரகாமம் கத கர்ம தாபாக சுதாப்ளவ ஸ்வைர சகீம் அபிக்யாம் வனா. இந்த இடத்துல ரூபகம் மாத்திரம்தான் இருக்கு, வேற எதுவும் இல்ல. சோ சுதாப்ளவ ஸ்வைர சகீம் அபிக்யாம்
वनाश्रिते वर्षति कृष्णमेघे गावः मध्यन्दिनेऽपि आददिरे विहारान् गावः प्रकामं गत घर्म तापाः சரியா இதோட நிறுத்திமோ வந்தே விருந்தாவனச்சரம் வல்லவி ஜன வல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜெயந்தி விபூஷணம்